கலைஞர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ரஞ்சிதமே சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தவர் தான் நேத்ரன். நேத்ரனுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். உன் ஆபீஸ்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொறாமையில பேசியிருப்பாங்க. ஒண்ணு நீ அவங்க வாயை அடைச்சிருக்கணும். அருண், எங்க அக்காவும் மாமாவும்? நான் கேட்டுட்டே இருக்க, அப்படியே போயிட்டே இருக்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் வீட்டுக்கு வராம இருக்காங்க? நான் போய் கூட்டு வரேன். மாமா, இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா ஆளாளுக்கு உங்களை டென்ஷன் தான் படுத்துவாங்க. பேசாம உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு பல பரிமாணங்கள்ல அவரை நம்ம பார்த்திருக்கோம். ஜோடி நம்பர் 1 ஷோ இவருக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இவருடைய காதல் மனைவி தீபாவும் சின்னத்திரையில தான் நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சிங்கப்பெண்ணை தொடர்ல கூட தீபா நடிச்சிட்டு இருக்காங்க. தீபாவும் நேத்ரனும் இணைந்து டான்ஸ் ஷோலையும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அது தவிர ரியாலிட்டி ஷோலையும் கப்பலா அவங்கள பார்த்திருக்கோம். என்ன மாதிரி ஜோடி இது அப்படின்னு பலரையும் வியக்க வச்ச ஜோடி தான் இந்த ஜோடி. நேத்ரனுக்கு அபிநயா, அஞ்சனான்னு 2 பொண்ணுங்க. அபிநயா கனாக்காடும் காலங்கள் வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாங்க. அஞ்சனா இப்போ கதாநாயகியா அறிமுகமாக இருக்காங்க. அதுவும் டாடா படத்துடைய இயக்குனர் கணேஷ் கே பாபுவோடைய டைரக்ஷன்ல தான் அறிமுகமாக இருக்காங்க. அவங்களுடைய 2 மகள்களும் வளர்ந்து வர சமயத்துல திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்திய அபிநயா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உருக்கமா பேசியிருந்தாங்க. அதுல எங்க அப்பா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கான சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது, ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட லங்ஸ் பிரச்சனையால ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பா விரைவில் மீண்டு வரணும்னு நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க. அந்த பதிவு பலரையும் உருக்கியது அப்படின்னு தான் சொல்லணும். அபிநயாவும் அஞ்சனாவும் சமீபத்துல ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருந்த பேட்டியில அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், இந்த கேன்சர் அப்படிங்கிற விஷயத்த நாங்க யாருமே பெரிய விஷயமா பார்க்கல, அப்பா எப்படா இறங்கி டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் மீண்டு வருவாங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் கண்டிப்பா நேத்ரன் மீண்டு வருவாரு, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில யாரும் எதிர்பாராத விதமா நேத்ரன் இயற்கை எழுதியிருக்கார். அவருடைய இந்த திடீர் மறைவு அவங்க குடும்பத்தை மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களையும் வெகுவா பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்னத்திரையில அவருடைய நண்பர்கள் பலரும் அவருக்கு இரங்கல் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் பிரார்த்திப்போம்.